மேடையில இருக்கும் இயக்குநர்களே, ரயில் படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்களே, இயக்குனர் பாஸ்கர் சக்தி அவர்களே, இன்னும் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பெரியோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இது ஒரு பாஸ்கர் சக்தியினுடைய முதல் படம். அது ஒரு இங்க தமிழ் சினிமாவில் ஒரு முதல் படம் எடுத்துட்டு தமிழ் ரசிகர் முன்னால நிக்கிற ஒரு நிலைமை ரொம்ப வித்தியாசமானது. அந்த அனுபவம் அவருக்கு பாஸ்கர் சக்தி கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். 1996 மோகமுள் என்ற ஒரு படத்தை நான் எடுத்துட்டு சுமார் 55 தடவை ப்ரீவியஸ் ஷோ போட்டோம். நாங்க ஒவ்வொரு ஷோ போட்டு முடிஞ்ச பிறகு வெளியே போய் ஏதோ ஒரு குற்றவாளி நிற்கிற மாதிரி கையை கட்டி நிற்போம். அப்போ உள்ளேருந்து வருவாங்க. வந்துட்டு ஒருத்தர் சொல்வாரு, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார் என்றார் ஒருத்தர். என்னக்கா அவருக்கு கும்பகோணத்துடைய காந்தி பார்க் காட்டவே இல்லையே சார் நீங்க. இன்னொருத்தர் என்ன சார் படத்தை பெட்ரூம்ல முடிச்சிருக்கீங்க, முகமுள்ள சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல தானே சார் முடிச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம், அதாவது இந்த யானையை பார்த்த கதை தான். இந்த ஜெயனா கதை மாதிரி ஒருத்தர் வாழை பிடிச்சிக்கிறாரு, ஒருத்தர் கையை தும்பிக்கையை பிடிச்சிக்கிறாரு. அதாவது இது நம்ம செஞ்சது நல்லதா கெட்டதா, இல்லை நம்ம ஓகேவா, இல்லை இது மோசமா, இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆக்கிடுறாங்க. சிலர் நமக்கு ரொம்ப வேண்டியவங்கன்ற மாதிரி ஆளுங்க தான் நம்ம ரொம்ப டேமேஜ் பண்றாங்க. அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இலக்கிய சாம்ராட்டுகள் சினிமா பத்தி அப்படியே கரைச்சி குடிச்சு எல்லாருக்கும் தமிழ் சினிமாவில் நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அதை பத்தி ஏதாவது குறை சொல்லி சொன்னாதான் நம்மளுடைய இன்டலெக்சுவல் மேதமை வெளிப்படுன்றது எனக்கும் இருந்தது. நான் சினிமா ஒரு 2000 சினிமா சென்சார் பண்ண பொழுது தான் நான் அந்த இயல்புலேருந்து நான் மாறினேன். அது வரைக்கும் என்னுடைய இது நடக்க ஒரு படத்துல நம்மளுக்கு அவன் கஷ்டப்பட்டு ஒரு டைரக்டர் படம் எடுத்துருக்கான். நம்ம என்ன பண்றதுனாக்கா, நம்மளுடைய மேதமையை காட்டுறதுக்கு நீ இப்படி மாத்திருந்தா நல்லா இருக்கும் சார், இந்த 1வது ரீல் 2வது ரீல் ஆக்கியிருக்கணும், அப்படியெல்லாம் பேசுறதுதான் நமக்கு அது ஒரு சினிமாவை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற காட்டிக்கிற அது மேதமை. அது தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தா அது வந்துடுது, அது நம்மளை அறியாம வந்துடுது. எனக்கு அதில் நான் அவசப்பட்டு இருந்தேன் ரொம்ப காலம். அது விட்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் முதல் படம் எடுத்த பிறகும் முக்கியமா 1000 சினிமாவை நான் சென்சார் பண்ண போது, ஒவ்வொரு சென்சார் முடிஞ்ச உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது அவர் இயக்குனரும் ப்ரொடியூசரும் வருவாங்க. அப்பதான் நான் கத்துக்கிட்டேன். நான் அவங்க ஏதோ ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க, அந்த படம் சில சமயத்தில் நான் கிளிக் ஆயிருக்கு. அதாவது கிரியேட்டிவா கிளிக்காகவும் கிளிக்காக போகும், கமர்ஷியலா கிளிக்காகவும் கிளிக்காகும். இது 4 இருக்கு. ஒன்று ஒரு படம் எடுக்கும்பொழுது கிரியேட்டிவா கிளிக் ஆகுதா இல்லையான்னு தான் டைரக்டருக்கு கவலையா இருக்கு. ப்ரொடியூசருக்கு விற்பனையா இல்லையா அப்படின்றது தான் அவருக்கு கவலையா இருக்கு. அப்படி பலவிதமான கவலைகள் உள்ள ஒரு இதுல நம்ம போய் அதுல அது சரியில்லை இது சரியில்லை சொல்றதுல நியாயமே கிடையாது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குழல். அல்ல மிகையா இருக்கா இல்ல சொல்லுங்க, இல்ல சொல்லாம போங்க, அவ்வளவுதான். இது மாதிரி எல்லாம் நான் ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் நான். ஆனா ரொம்ப, அதாவது இந்த முதல் படத்தினுடைய, அது ரொம்ப பெண்கள் சொல்லுவாங்க முதல் பிரசவத்தினுடைய பிரச்சனை, அதை விட மோசமானது முதல் சினிமாவினுடைய. அது இன்னைக்கு தமிழ் சினிமா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம், ஒரு கிரியேட்டிவ் பொருளை உருவாக்குறோம், அதை நம்ம மக்கள் பார்க்கறதுக்கு வசதியா போய் வச்சு அதை பார்க்கறதுக்கு யாரும் வர்றது கிடையாது. அதான் இன்னைக்கு இருக்கிற சினிமாவுடைய நிலைமை. அதாவது ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல நம்ம வைக்கிறதுக்கும் ஜனங்க பார்க்கறதுக்குமான ஒரு சௌரியத்தை நம்ம ஏற்படுத்தி தரல இன்னைக்கு. எனவே அது ஒரு மிகப்பெரிய, அதாவது சில படங்களை அவங்க ப்ரமோஷனாலையும் நடிகர்களுடைய இதனாலையும் அதாவது ஒரு 10% படங்கள் தான் இன்னைக்கு எக்ஸிபிஷனபிளா இருக்கு. 90% படங்கள் எக்ஸிபிஷனுக்கே லாய்க்கு இல்லாத படங்களா அவங்க ஆக்கிட்டாங்க. இந்த நிலைமை ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால கிடையாது தமிழ் சினிமாவில். நான் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, மலையாள படத்துல பிரமாதமா இருக்கு, ஒரு அற்புதமான இருக்கு, அங்க இது மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க. அதெல்லாம் அவ்வளவு உண்மை கிடையாது. ஏன்னா நான் கேரளாவில் 27 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒரு ஆள். அங்க இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அங்க கேரளா இதுல இருந்ததுனாக்கா, இயக்குனருக்கு 2 மணி நேரம் அவங்க கொடுக்குறாங்க. நீ என்ன வேணா பண்ணு, நீ என் முன்னால காட்டு, உன்னுடைய வித்தையை காட்டு, நான் உட்காந்துருக்கேன். அது வரைக்கும் மலையாளியுடைய கமெண்ட் எப்படி தெரியுங்களா,
2 மணி நேரம் உட்காந்துருப்பான், ஃபுல்லா படம் பார்ப்பான். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது வதம் அப்படின்வான். இது கொடுமை சார்ன்றான். ஆனா 2 மணி நேரத்தில் அவன் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ரசிக்கிறானா இல்லையா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் வந்து கேரள இந்த மலையாள சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி. அது என்ன ஏன் அப்படி ஆச்சுனாக்கா 60s இருந்து அவங்க வந்து எல்லாம் இந்த நாவல்கள் பலவிதமான கதைகளை வந்து அவங்க வந்து எடுத்து எடுத்து ஜனங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷம் இந்த படத்தை முழுக்க பார்த்துட்டு தான் விமர்சனம் பண்ணணும், அதை பற்றி கமெண்ட் அடிக்கணும்னு. நம்ம ஆட்கள் வந்து 10 நிமிஷம் தான் நம்ம கொடுத்துருக்கிட்டேன். சினிமாவில் ஆரம்பிச்ச உடனே 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து அவனை கவர்னீங்கன்னாக்கா உண்டு. இல்லைன்னா அந்த மாடு பிடிக்கிற கதை தான். கையில விட்டீங்கன்னா திருப்பி மாடே முடிக்க முடியாது. அவன் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு கதையில பல திருப்பங்களும் மசாலாக்களும் இல்லைன்னு வச்சுங்க, தமிழ் ஆடியன்ஸ் கூட போறது ரொம்ப கஷ்டம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. மோகமுள் படத்தை வந்து போடும்போது நான் உள்ள போய் உட்காந்தேன் ஃபர்ஸ்ட் நாள், ஃபர்ஸ்ட் ஷோ. அப்போ அந்த மோகமுள் அவன் நினைச்சது செக்ஸ் பண்ண முடிவு கட்டிட்டான். ஏன்னா இது ஏதோ மாமியார் மருமகள் சமாச்சாரம் அப்படி ஏதோ இருக்க போது, அதுக்கு மலையாள டைட்டில் மாதிரி வேற இருக்கு. அப்போ மலையாள படங்கள் இப்படிலாம் வந்தது. ஸோ அவன் பார்த்துட்டு முன்னாள் இருக்கவனுக்கு பொறுமை சகிக்க முடியல. 20 நிமிஷம் இன்னும் ஒண்ணுமே வரலையே. வண்டி வருது, ஆளுங்க இருக்கு, எல்லாம் வந்து ஏதோ பிராமண பாஷையில பேசிக்கிறாங்க. இன்னும் இது ஒண்ணுமே இல்லையேன்ற மாதிரி திடீர்னு ஒரு என்னையா படம் டைரக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன் பின்னால, சத்தம் போட்டு ஒரே அமக்கணம் பண்றேன். அப்ப நல்ல வேளை இந்த ஜானகிராமனுடைய மோகமுள்ள படிச்சு அவங்களுக்கு பிரிக்கப்பட்ட சில பேர் வந்து ஒரு நல்ல 20-25 ஓல்ட் கப்பல் அவங்க வந்து பின்னால் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சண்டை நடந்து அந்த பசங்களெல்லாம் வெளியேற்றிட்டாங்க அவங்க. அதனால நான் தப்பிச்சேன். இல்லைனாக்கா அவன் வந்து படத்தை அணுகணுவா அவன் வந்து விமர்சிக்கிறான், படம் எடுக்கிறதுக்கு லாக் இல்லைன்னு சொல்லிட்டு. எனவே இப்படிப்பட்ட ஒரு நம்ம வந்து தமிழ் சினிமா உலகத்தை நம்ம அப்படி வச்சுட்டு இருக்கோம். அது இது ஓவர் கமர்ஷியலைஸ் ஆனதுனால வந்த ஒரு வினைதான். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு இன்னைக்கு தியேட்டருக்கு வர ஜனங்களும் குறைச்சிட்டாங்க. முன்னால் வந்து எல்லாம் வந்து தியேட்டரில் வந்து ஒரு வாரமாவது பார்ப்பாங்க. பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிற தமிழ் சினிமா பற்றி ஒரு பெரிய நினைக்கிறது என்னன்னாக்கா, தமிழில் ஒரு ஆஃப் பீட் படம் எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து அங்கீகரிக்கப்படுது தமிழ் சினிமாவில். அது வியாபார ரீதியில் ஓடுதா இல்லையான்றது வேற விஷயம். ஆனால் அதனுடைய அந்த ஒரு புதிய ஒரு பார்வை, அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் அப்படின்றது வந்து அங்கீகரிக்கும். இது மலையாளத்தில் கிடையாது. மலையாளத்தில் அவங்க சொல்ற விஷயம் இதுதான். மலையாளத்தில் செய்யற வேலை என்னன்னாக்கா, அடூர் கோபாலகிருஷ்ணன் அங்கே மலையாளத்துலலாம் அவர் படங்கள்லாம் ஒன்றும் ஒரு நாள் ஓடாது. ஏன்னா நான் தியேட்டர் அங்கே எம்டியாக இருந்தேன். கேரளா ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய தியேட்டர்ஸில் தான் நான் ரிலீஸ் பண்ணேன். 2 நாளைக்கு மேலே ஒரு படம் ஓடுறது கிடையாது. ஆனால் அடூர் கோபாலகிருஷ்ணன் என்கிற ஆள் மிகப்பெரிய இயக்குனர் என்ற ஒரு பார்வை வந்து மலையாளத்தில் இருக்க எல்லாருக்குமே இருக்கு. அவரை அப்ரிஷியேட் பண்றாங்க. அவருடைய படத்தை ஒன்றும் அப்படி பார்க்கறது கிடையாது. இது நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி. ஓடின படம் பண்ணாதான் அவன் டைரக்டர்னு நினைக்கிறாங்க இவங்க. அதுதான் நம்முடைய, அதாவது ஓடுற படம் வந்து டைரக்டர். மலையாளத்தில் வந்து ஓடுற படத்துக்கும் டைரக்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து, இல்லை சார் நான் நினச்ச மாதிரி இது வரல சார். அவர் தயாரிப்பாளரும் பக்கத்தில் இருந்து சொல்லுவார், ஆமாம் சார் நாங்கள் நினச்ச மாதிரி வரல, என்ன பண்ணுறது அப்படி. அதுதான் பார்வை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. என்கிட்ட சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க வருவாங்க. அப்போயே ஏறக்குறைய அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் படத்துடைய வியாபாரமா இல்லையான்னு. வந்து சார் நீங்கள் டைரக்டர் கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் அனுப்பிடுவாங்க. என்கிட்ட அவர் சொல்லுவாங்க, திட்டுன்னு திட்ட வேண்டியது டைரக்டர். என்ன மாதிரி கதை சொன்னாங்க சார், இப்படி பண்ணிட்டானு சார், அநியாயம் பண்ணிட்டானு சார், கதை சொல்லலாம், கதையை சொல்ல மாதிரி எடுத்து தரல சார். இது வந்து நம்மகிட்ட இருக்க ஒரு வியாதி. அது நாம வந்து ஒரு படத்தை எடுக்கிறோம்னாக்கா அந்த படத்து அது எப்படி வந்திருக்குதுன்றது நீங்க எப்படி கதை சொல்லணும் அப்படி எடுத்துருந்தா போதுமானது. பட் அதனுடைய வியாபாரம் வந்து யாருமே சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து வியாபார நோக்கில் வந்து பிரமாமா இருக்குதான்றது ரொம்ப கஷ்டம் ஜட்ஜ் பண்றது. ஸோ இந்த மனநிலை வந்து மாறினாதான் நமக்கு வந்து பாருங்க, பல நல்ல இயக்குநர்கள் முதல் படம் வந்து ஒரு விதத்தில் கமர்ஷியலா சரியாம போனதுனால அவன் அவ்வளவுதான் டிஸ்மெம்பர்ட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. திருப்பி ஒரு படமே பண்ண முடியாது. அதான் தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை. அதாவது வெற்றி பெற இயக்குனர் அப்படின்னு மட்டும்தான். அதுல பல இயக்குநர்கள் வந்து ஏன் வெற்றி பெறான்னு நமக்கு தெரியாது. ஆனா வெற்றியா பூச்சிட்டு இருக்காங்க. இல்ல இதெல்லாம் வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு எழுத்தாளர் நிலைமை கிடையாது. எழுத்தாளர் ஒரு நல்ல எழுத்து நம்ம அங்கீகரிக்கப்பட்டா அவருக்கு வந்து திருப்பி புக்கு போடலாம். சினிமாவில் வந்து அவர் நல்ல இயக்குனராக இருந்தாலும் அவருடைய சப்ஸ்டன்ஸுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவிட்டி இங்கே வந்து 30% தான் மதிக்கப்படுது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். மீதி 70% சினிமா சம்பந்தம் இல்லாத பல விஷயங்கள்.
அதாவது மேன் மேனேஜ்மெண்ட் கில்லாடி, பணம் ஹேண்டில் பண்றதுல கில்லாடி, பொய் சொல்றதுல கில்லாடி, எப்படி வந்து தயாரிப்பாளர்கிட்ட ஒரு மாதிரியும் மக்கள்கிட்ட ஒரு மாதிரியும் அதெல்லாம் தான் அது கிரிமினல் சொல்றாங்க. இது மாதிரி கில்லாடித்தன்மை இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறான். எனவே இது வந்து நான் ஒரு இது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு ரொம்ப பேருக்கு வந்து மலையாள படம் வந்து ரொம்ப இது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படங்களை ரசிக்கிறவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நடிக்கிருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னாக்கா அந்த நம்பர் கேரளாவில் நல்ல படங்கள் ரசிகர்களுடைய நம்பரோட பல மடங்கு அதிகம். ஆனால் இந்த ஆட்களை எல்லாம் நம்ம ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம கிட்ட இல்லை. இப்ப ரயில் படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வித்தியாசமான பட ரசிகர்கள், நல்ல படத்தை சிறைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு ஒரு அமைப்பை நம்ம வந்து உருவாக்க முடியல. அதுதான் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய தோல்வி நினைக்கிறேன் நான். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த நம்பர் ரொம்ப இல்லைக்கா நான்லாம் இருக்க முடியாது. நான் இன்னைக்கு 6 படம் எடுத்துருக்கேனாக்கா முக்கியமான காரணம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுனால தான். ஸோ எனவே இங்கே நிச்சயமாக நல்ல படங்களை அங்கீகரிக்கிற ரசிகர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆனால் அவன் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் பேர் இருக்கான், சேலத்தில் கொஞ்சம் பேர் இருக்கான், கன்னியாகுமரியில் கொஞ்சம் பேர் இருக்கான். இவங்களெல்லாம் எப்படி வந்து நம்ம அவங்க கிட்ட போறது அப்படின்ற ஒரு 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 அமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போயிடும். இனிமேலுக்கு சினிமான்றதே வந்து ஒரு ஒரு பொய்யா வந்து பிசினஸ் பண்ற ஒரு இதாயிடும். இந்த 420 சினிமா தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு படத்தை வந்து எக்கச்சக்கமா பூஸ்ட் பண்ணி அது இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அந்த நடிகனை வந்து ரொம்ப பாராட்டி இப்படியெல்லாம் பண்ணி அதுக்கான அந்த கிரௌடு உள்ள வருது. அது அது படம் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாலே அவங்க வந்து படத்தை கறந்துடுறாங்க. இப்போ 1000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்பொழுது அந்த படம் வந்து இந்த 3 நாள்லயே தீர்மானிக்கப்பட்டுடுது. அது மோசமான படமாக இருந்தால் கூட அவங்களுக்கு லாஸ் வர்றதில்லை. ஏன்னா 1000 தியேட்டரில் வந்து அந்த ஒரு நாளைக்கு 3, 6, 9 ஷோ ஓடிடுது. அதில் அவங்களுக்கு பணம் வந்துடுது. இது ஒரு டெக்னிக்காக பயன்படுத்துறாங்க. இது ஒரு 420 டெக்னிக். முன்னாலே இது இல்லை. முன்னாலே ஈவன் எம்ஜிஆர் படங்களுக்கெல்லாம் கூட இந்த நிலைமை கிடையாது. எம்ஜிஆர் படங்கள் எவ்வளோ படம் தோத்துருக்கு. தேர் திருவிழா போன்ற படங்கள்லாம் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. சிவாஜி படங்கள் எவ்வளோ படங்கள் அடி வாங்கியிருக்கு. இதே ஸ்டார்டம் தான். ஆனால் அப்போ அப்படி ஒரு ஜனங்க பார்த்து தீர்மானிச்சு அடுத்த வாரம் ஆள் வரமாட்டான். இப்போ அப்படியே கிடையாது. இப்போ அதனால மாதிரி பல படங்கள் வந்து உண்மையில விநியோகஸ்தர் சொல்றாங்க, விநியோகஸ்தர்களே சொல்றாங்க இது தோக்க வேண்டிய படம் தான் சார், ஆனால் எங்களுக்கு பணம் வந்துடுச்சு. 90% நம்பி பணம் வந்துடுது திரும்பி. எனவே நாங்கள் அவங்கள போட்டு எடுக்கிறோம். ஸோ எனவே நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம டச் பண்ணலனாக்கா நம்ம அந்த சஃபரிங் இப்போ ரயில் போன்ற படங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வரும். எனவே ஆனால் நாம் வந்து இந்த இந்த எப்படி இலக்கிய உலகத்தில் வந்து ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி இலக்கியவாதிகளை உயர்த்துறாங்களோ அது மாதிரி நல்ல படம் எடுக்கிற இயக்குநர்களை உயர்த்துவதற்கு நாம் வந்து ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பண்ணால் ஒழிய தமிழ் சினிமாவை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இப்போ எல்லாமே 250 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு நிலைமை. இப்போ வந்து இப்போ ரூபா ஒரு இஷ்யூவே கிடையாது. தியேட்டரில் வந்து பார்க்க ஜனங்கள் வந்து வர்றது கிடையாது. அதே மாதிரி ஓடிடி முதல்ல அப்படி தான் நம்பணும். ஓடிடி வந்த உடனே பரவாயில்ல, இது மாதிரி நல்ல படங்கள்லாம் வந்து ஓடிடி வாங்கணும். அவன் எவ்வளோ மோசமாக இருக்கான். தியேட்டரில் போகிறது தான் இப்போ சுலபம். இப்போ நீங்கள் ஓடிடி வந்து நீங்கள் ஒரு படத்தை விற்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அவங்களும் வந்து இப்போ விஜய் படத்தையோ இல்லை ரஜினிகாந்த் படத்தையோ பல கோடிகள் 20 crores 30 கோடி 40 கோடிக்கு வாங்குறாங்க. ஒரு ஓடிடி படத்துக்கு வந்து ஒரு வேற ஒரு சாதாரண படத்துக்கு வந்து இவன் 2 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ண முடியல. ஸோ அது மாதிரி இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கு. எனவே இந்த சிஸ்டத்தை வந்து நாம் வந்து நம்மளுடைய வாசகர்களை எப்படி பண்ணுமோ அது மாதிரி ரசிகர்களை, நல்ல படத்தினுடைய ரசிகர்களை வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க தீர்மானிக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றது, அதாவது எல்லா ஊர்லேயும் எல்லா டவுன்லையும் எல்லா கிராமத்திலையும் இருக்கிற நல்ல ரசிகர்களை வந்து இந்த ஒரு படத்தை வந்து பார்ப்பதற்காக ஒரு வசதி செஞ்சு தரணுமா, அது வந்து தமிழ் சினிமாவுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய இதுவாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. அதை முதல்ல சொல்லிக்கிட்டு நான் ரயில் படத்துக்கு நான் வரேன். ஸோ ரயில் படம் வந்து ஆக்சுவலி ஒரு முதல் படம் என்ற ஒரு பார்வையில் பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு படம். அதாவது பாஸ்கர் சக்தி வந்து அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கிறதுனால எல்லா கதாபாத்திரங்களையும் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்கார். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தினுடைய முதல் சிறப்பு நான் நினைக்கிறேன். 2வது சிறப்பாக நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த படத்தில் வந்து கதாபாத்திரங்கள் எல்லாமே இங்க இருக்கிற நடிகைகளை வந்து முன்னணி நடிகைகளையும் இங்க இருக்கிற சினிமா நடிகைகளையும் இது மாதிரி பண்ணுங்க, கிராமத்து பொண்ணா பண்ணுங்க, இல்ல கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆளா பண்ணுங்கன்னு சொல்லி
அவங்கள வந்து நம்ம இறக்கி கொண்டு வந்து நடிக்க வைக்கிறத விட ரொம்ப நேச்சுரலான ஆட்கள், நம்மளுடைய ஊர்ல இருக்கிற ஆட்கள் மாதிரி இருக்கிற ஆட்களை வந்து அதை வச்சு கொள்ளும்போது இவர் 80% வந்து அதனுடைய அந்த நேச்சுரல் பியூட்டி வந்து கொண்டு வந்திருக்காரு. முக்கியமா மனைவியா நடிக்கிறவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அது வந்து இதுல போயிட்டு பிலிம் இன்ஸ்டியூட்லாம் படிச்ச ஒரு பொண்ணு மாதிரி எனக்கு தோணல. ஆனால் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒரு கதாபாத்திரமா இருக்கு. அதே மாதிரி கதாநாயகனாக நடிச்சவர் கூட எல்லாருமே வந்து எல்லா கதாபாத்திரங்களும் வந்து ரொம்ப உயிரோடு உலவர ஒரு 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 இது பார்த்தேன். ரெண்டாவது வந்து என்னக்கா என்னை பற்றி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி டைரக்டர், அதுக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு அளவுகோல் இன்டர்நேஷனலா சொல்றது என்னன்னாக்கா வெதர் ஹஸ் காட் தி டைரக்டோரியல் கண்ட்ரோல் ஓவர் தி ஃபில்ம்ன்றதுதான். அதுதான் வந்து முதல் படத்துல ஒரு டைரக்டர் நம்ம எதிர்பார்க்கறது. அது வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த டைரக்டோரியல் கண்ட்ரோல் ஓவர் ஃபில்ம் அது வந்து நீங்க எந்த இடத்துல முக்கியமாக இரண்டாம் பகுதியில ரொம்ப சிறப்பா இருக்கும். இரண்டாம் பகுதியில் ஒரு தேர்ந்த டைரக்டருடைய ஒரு பார்வை அல்லது அப்ரோச் வந்து அதுல முழுக்க இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. ஸோ எனவே இதுல நடித்த நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து அவங்க எடுத்துக்கொண்ட தீமை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்து இந்த தீமை வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ எனவே வந்து நான் வந்து அவருடைய முக்கியமாக பாஸ்கர் சத்யா அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் வந்து அவருக்கு ரொம்ப பின்புலமாக இருந்தது அவருடைய அந்த எழுத்தாளர் என்கிற பின்புலம் வந்து இந்த படத்தில் இருக்க கதாபாத்திரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மெருகு சேர்த்துருக்கு. அதுதான் வந்து என்னை பொறுத்து. அதே மாதிரி எந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியமாக வந்து கேமராமேன் தேனி ஈஸ்வர், அதே மாதிரி இசையமைப்பாளர் எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க. எனவே ஒரு முதல் படத்துக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, இப்படிப்பட்ட ஒரு கோஆபரேட்டிவ் இது வந்து அது நல்லா தெரியுது. இந்த படத்துல வந்து எது அமைச்சருஷா தெரியும்னாக்கா, ஒரு படத்துல வந்து டைரக்டர் ரொம்ப பிரமாமா இருக்கலாம், ஈவன் நடிகர் கூட பிரமாமா இருக்கலாம். ஆனால் மற்ற ஆட்கள்லாம் நீங்க அது கூட சேரலனாக்கா அந்த ஒரு ரிதம் ஃபார்ம் ஆகலன்னு வச்சுங்க, அது தெரிஞ்சு போயிடும் படத்துல. அது இந்த படத்துல தெரியல. ஒரு ரிதம் இருக்கு, ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் வந்து ஒரு ரிதம் இருக்கு, அது கிரிப்பா இருக்கு. அந்த ரிதம் அது வந்து அது அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னாக்கா எல்லாரையும் ஒன்னா சேர்த்து, அதாவது எழுத்தாளர் அண்ட் டைரக்டருடைய சிந்தனையை வந்து உள்வாங்கி எல்லாரும் வந்து அது வந்து சேர்ந்தாதான் வந்து அந்த படத்துல வந்து அது மாதிரியே ஒரு கேன்வாஸும் அப்படிப்பட்ட ஒரு ரிதமும் கிரியேட் பண்ண முடியும். அந்த ரிதம் இந்த படத்தில் கிரியேட் ஆயிருக்கு. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட் வந்து அந்த அந்த பொண்ணு வந்து செத்து போன அப்பாவுடைய முகத்தை பார்க்குற ஒரு ஷாட். அது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஷாட் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பொண்ணு அந்த கண்ணாடிக்கு வெளியே அப்பா முகத்தை வந்து ஒன்றும் அழகுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தை வந்து குழந்தையா இருக்குது, அது வந்து செத்து போயிருக்காரு. அப்பாவுடைய முகத்தை வந்து பார்க்குது அந்த குழந்தை. இப்படி ரொம்ப நுட்பமான பல விஷயங்கள் வந்து அதை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆடு பக்கத்தில் இருக்கிறது, அதாவது அந்த டெட் பாடிக்கு பக்கத்தில் அது வந்து ஒரு ஆடு வச்சிருக்காரு அவரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா, அதாவது ஒரு அது தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து ஒரு பியூட்டியை கிரியேட் பண்ணுது. ரொம்ப அழகான ஒரு 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 கேன்வாஸ் தான் இந்த படம் வந்து எனக்கு இருந்தது. அது எனவே இந்த படத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னாக்கா, இது வந்து கண்டிப்பாக இவருக்கு வந்து எதிர்காலம் நல்லா சிறப்பாக இருக்கிறது. இந்த படம் வந்து அமைதியா, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வேற சிந்தனையே இல்லாம ஒரு கிரிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ இப்படி எல்லா விதத்திலுமே இது சிறந்து விளங்குகிற ஒரு படமாக இருந்தது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் முடிவு செய்கிறேன். வணக்கம்.